அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு பிழைகள் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒளி மரபு அது ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா 1500+ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து டாபிக் வைஸும் கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதில் இலக்கணம் படி பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆவலை இலக்கணம் இப்போ 6வது டாப்பிக்கில் இருக்கிற மரபு பிழைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணி எதற்காக அப்படின்னா அதில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறேன். அதில் கொஷின்ஸ் இருக்குது, போய் போட்டு பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மரபு பிழைகள் அப்படின்னா என்னென்னா, நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அவ்வாறே வழங்குவது தான் என்னது அப்படின்னா மரபு, அதாவது மரபு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அந்த மரபின்றி எழுதுவதும் பேசுவதும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மரபு பிழை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு சொற்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழையை நீக்கி மரபு சொற்களை அறிந்திருத்தல் வேண்டும். ஸோ எல்லா சொல்லுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியுன்றது தெரியாது இல்லைங்களா? ஸோ எந்த மாதிரி சொற்களுக்கு எந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஷின் வந்து இது பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 1லேருந்து 2 கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம மரபு பிள்ளை ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் என்னென்னா கேட்டிருக்காங்களோ அது வீடியோவில் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில எங்கெங்கே கேட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னா இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? சரி, ஓகே, அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மொழி மரபு அப்படின்னா பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்கள் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர்கள் வந்து கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றன. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நாய் அப்படின்னா குறைக்கும். ஓகேங்களா? நாய் அப்படின்றது என்ன பண்ணும்? குறைக்கும். ஆடு வந்து என்ன பண்ணுது? கத்தும். எருது எக்களமிடும். குதிரை வந்து கனைக்கும். குரங்கு வந்து அளப்பும். சிங்கம் வந்து முழங்கும். நரி ஊளையிடும். புலி வந்து உரும்பும். பூனை சீரும். யானை வந்து பிளிரும். எலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீச்சிடும். ஓகேங்களா? ஆந்தை வந்து அலரும். காகம் வந்து கரையும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா குயில் வந்து கூவும். கரெக்டுங்களா? குயில் வந்து கூவும். கிளி வந்து பேசும். கூகை வந்து குளரும். ஸோ இந்த கொஷின் தான் லாஸ்ட் இயர் குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. கூகை அப்படின்றது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. குளரும் அப்படின்றது தான் ஆப்ஷன். கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் வந்து கூவும். புறா வந்து குணகும். மயில் அகவும். வண்டு வந்து முரளும் அப்படின்றதான் இதற்கான ஆன்சர். அடுத்து வினை மரபு பாருங்கள். அம்பு வந்து எய்தனர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆடை வந்து நெய்தனர். உமி கருக்கினாள். ஓவியம் புனைந்தான். ஓவியம் வரைந்தான் அல்லது புரைந்தான் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடை முடைந்தார். சுவர் எழுப்பினான். செய்யுள் இயற்றினான். சோறு உண்டான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். பூ கொய்தான். மரம் வெட்டினான். மாத்திரை விழுங்கினான் அப்படின்னு வரணும். ஸோ இப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஓல்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு பிழைகள் ஒளிமரபு, அதாவது 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? கிளி என்ன பண்ணும்? பேசுவோம். மேலே பார்த்தோம்ல. சரியான இணையை கண்டறிக. தண்ணீர் பருகினான் வருமா? பால் பருகினான் தான் வரும். கரெக்டுங்களா? தண்ணீர் குடித்தான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், மரபு பிழை. சோறு தின்றான் அப்படின்னா வரும். சோறு உண்டான் அப்படின்னு தான் வரும். சோறு தின்றான் அப்படின்றது தவறானது. சோறு உண்டான் அப்படின்றது சரியானது. அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றது என்னது? குயில் கூவும். ஓகேங்களா? காகம் கத்தும். அதாவது பாடுவது என்னது? கிளி பேசும் அல்லது பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு உண்டான் பாருங்கள், அதே கொஸ்டினே திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். சோறு உண்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அகைன் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுதுக. இதில் வந்து பாருங்கள், நரி வந்து என்ன பண்ணுது? ஊளையிடும். நாய் வந்து குறைக்கும். ஆடு கத்தும். மயில் வந்து அகவும். ஓகேங்களா? ஸோ அடுத்து மரபு சொற்களை பொறுத்துக. கிளி வந்து என்ன பண்ணும்? பேசும். ஓகேங்களா? இது வந்து 1. மயில் வந்து என்ன பண்ணும்? அகவும். 2. ஆந்தை வந்து அலரும். 3. சேவல் வந்து கூவும். 4. கோழி வந்து கொக்கரிக்கும். கோழின்றது பட்டை கோழின்னு சொல்லுவாங்களா, அதை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மரபு பிழையை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கூடை முடைந்தான் அப்படின்றது. அம்பு எய்தினார். சோறு உண்டான். பால் பருகினான் அப்படின்றத இதற்கான ஆன்சர்ஸ். அடுத்து பாருங்கள், மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. எருது எக்களமிடும் அப்படின்றதான் சரியானது. மயில் என்ன பண்ணும்? மேலே தான் பார்த்தோம். கோழி வந்து கொக்கரைக்கும். காகம் வந்து கரையும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், சரியான வினைமரபு எடுத்து எழுதுக. தண்ணீர் குடித்தான். பால் பருகினான் தான் வரும். ஓகேங்களா?
அடுத்து வந்து பாருங்கள் பால் குடித்தான் இருக்குது பாருங்கள். அடுத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் பருகினான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். கோழி கூவாது. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். சேவல் தான் என்ன பண்ணும்? கூவும். அடுத்து வந்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. அதாவது அதான் கூடை என்னும் சொல்லுடன் இணைத்து வரும் வினைமரபு. கூடை வந்து முனைந்தனர். பானை வனைதல். ஓகேங்களா. சுவர் எழுப்பினான். அந்த மாதிரி செய்யில் ஏற்றினான் அப்படின்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2023 கேட்ட கொஷின் பாருங்கள். கூகை குளரும் அப்படின்றதான் சரியானது. நான் இந்த கொஷினே வந்து தப்பாக போட்டு வந்தேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பால் எனும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு எதுவென்று கண்டறிக. பால் வந்து என்னென்னு சொல்லி புரியலாம் அப்படின்னா பால் பருகினான் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து வந்து மரபு தொடர்கள். மரபு சொற்றொடருக்கு நேரடி பொருள் கொள்ளாது. அதன் உட்பொருள் அறிந்து தொடர்கள் அமைத்து பழகுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் மலையேறி விட்டது அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் 4 இது கொடுத்துட்டு சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்து உரையாடலில் மரபு தொடர்கள் பாருங்கள். பாரதி வைகறை தேர்வுக்குரிய பாடங்களை எல்லாம் கரைத்து குடித்திருப்பாய் என நினைக்கிறேன். ஸோ அந்த தேர்வுக்கு வரதுனால கரைத்து குறித்திருப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகறை என்னை ஆழம் பார்க்கிறாயா? நீ மட்டும் என்ன? அனைத்து வினாக்களுக்கும் விடைகளை விரல் நுனியில் அல்லவா வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு வழக்கில் இதெல்லாம் சொல்கிறது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரதி நன்றாக படித்தால் தானே வருங்காலத்தில் என்ன சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்றது வந்து அந்த பேச்சு வழக்கில் அந்த எழுத்துக்களுடைய ஒற்றுமையை குறிக்கிறத சொல்லுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது. ஆயிரங்காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்கு உரியது. எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனையின்றி செல்பவர் மற்றவருடைய பேச்சை கேட்டு நடப்பவர் சொந்த சிந்தனை அற்றவர். அவர் தான் எனது எடுப்பார் கைப்பிள்ளை. அடுத்தது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உறவாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உறவாது அப்படின்னா பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஸோ இப்போ நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் வந்து காலேஜில் படிச்சு வந்தோன்னே வேலை கிடச்சிட்டு தான் கிடையாதுல்ல. ஸோ இந்த இது வந்து நமக்கு சரியாக பொருந்தும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவளை நினைத்து உரலை இடித்தது. அதாவது அவளை நினைத்து உரலை இடித்ததுன்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமையாக குறிக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து முதலை கண்ணீர்னா பொய்யழுகை. அவசர கொடுக்கைனா எண்ணி துணியாதவர். ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. கம்பி நீட்டல் சொல்லிக்கொள்ளாமல் செல்லல். விரைந்து வெளியேறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொடுதல். சைஞ்சக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதை சொல்கிறாங்க. காணல் நீர் இருப்பது போல தோன்றும் ஆனால் இராது. பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து திரிதலை குறிப்பிடுது. ஓகேங்களா. குட்டிச்சுவர் பயனின்றி இருத்தல். கொட்டி அளத்தல் மிகுதியாக பேசுதல். எட்டாக்கனி அடையாத ஒன்று. உடும்பு பிடி உறுதியாக இருத்தல். கிணற்று தவளை குறுகிய அறிவு கொண்டவர் வெளி உலகை அறியாதவர். ஸோ கிணற்று தவளை அப்படின்றது யாரை குறிப்பிடுது? குறுகிய அறிவு கொண்டவர் வெளி உலகை அறியாதவர். அடுத்து வந்து சீட்டு கிழிந்து விட்டது அப்படின்னா வேலை போய்விட்டது அப்படின்றது சரியான சொல். கயிறு திரிதல் இல்லாததை சொல்லல். கயிறு திரிதல் 1க்கு 2 போட்டுவிடுவாங்க இல்லைங்களா, அதை சொல்கிறாங்க. மலையேறி விட்டது அப்படின்னா மாற்றம் அடைதல். கொடிகட்டி பறத்தல் புகழ் பெற்று விளங்குதல். மணக்கோட்டை வீண் எண்ணம். கண்ணும் கருத்தும் அப்படின்னா அக்கறை பாதுகாப்பு கவனம். கண்ணும் கருத்துமாக இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அக்கறை பாதுகாப்பு கவனம். அள்ளி இறைத்தல் அளவுக்கு மீறி அழித்தல். ஸோ அள்ளி இறைத்தல்னால் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 150 ரூபாய்க்கு செலவு பிளான் பண்ணுவோம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மீறி செலவு செய்தல் அல்லது அளவுக்கு மீறி அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் பாருங்கள். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. ஸோ காணல் நீர் அப்படின்னா என்னது? இருப்பது போன்று தோன்றும் ஆனால் இராது அப்படின்றதான் இங்கே குறிப்பிடணும். ஓகேங்களா. இது வந்து ஓல்டு கொஷின். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாத பொருளை தேர்வு செய்தல். ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதப்படுத்துதல். பொருந்தாத மரபு தொடரை தேர்ந்தெடுத்தல். அள்ளி இறைத்தல் அப்படின்றது சரியானது. ஆரப்போடுதல் சரியானது. மணக்கோட்டை அப்படின்னு தள்ளி வைத்தல் அப்படின்றதான் என்னது? ஆரப்போடுதல் தான் தள்ளி வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து பொருந்தாதது. அடுத்து எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறந்தார். கொடிகட்டி பறந்தார்னால் எதை குறிப்பிடுது? புகழ்பெற்று விளங்குதலை தான் குறிப்பிடுது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்பது, அதுதான் வந்து சேஞ்ச் அக்கான்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இது முழுமையாக முடிஞ்சிச்சு. இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் போடுறேன், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேயும் போடுறேன். ஸோ போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாமே ஓல்டு கொஷின்ஸ் தான், ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. நன்றி நண்பர்களே, பாய்.